வணக்கம். வெள்ளக்கோவில் தென்னிலை வினோபா ஆர்கானிக் சார்பாக நலம் தரும் நற்குமரி கருத்தரங்கம் 16, 17, 12, 2023 ஆகிய 2 தினங்கள் நடைபெற்றது. இதில் ஏராளமான இயற்கை விவசாயிகள் கலந்து கொண்டனர். வணக்கம். வினோபா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் 16 மற்றும் 17, 12, 2023 ஆகிய 2 தினங்கள் நலம் தரும் நற்குமரி ஆல் குட்ஸ் ஆலிவேரா தமிழ்நாடு அளவிலான கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் ஆலிவேரா ஐயா ராமசண்முகம் அவர்கள் கலந்து கொண்டு ஆலிவேராவின் நற்பயன்கள், விளைவிக்கும் முறை, தொழில்நுட்ப யுக்திகள் மற்றும் மதிப்பு கூட்டுதல் பற்றி சிறப்புரையாற்றினார். அலெக்சாண்டர் என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய போகும்போது ஒரு 300 வீரர்கள் ஒரு இடத்துல போயிட்டு இருந்தால் 100 வீரர்கள் இந்த சோற்றுக்கடலை ரகசியமாக சமந்துட்டு வருவாங்க. போருக்கு போவாங்க, ஒரு நாட்டோட போரிடுவாங்க. இப்போ மாதிரி இல்லை, அப்போல்லாம் கத்தி, வேலு, அம்பு தானே, எல்லாமே உடல் பூரா காயமாகும். எப்படி போர் முடிஞ்சு இரவு வீடு அவங்க பாசறைக்கு திரும்புவாங்க. வந்த உடனே சோற்றுக்கடலை எடுத்து இவங்க மறைச்சி வச்சுருக்க சோற்றுக்கடலை எடுத்து உடம்பெல்லாம் சேர்த்திக்குவாங்க. 2 நாள் ரெக்கவர் ஆயிடுவாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணுவான், இன்னும் அவன் ரெக்கவர் ஆகாமல் எதிரி நாட்டுக்காரன் என்ன பண்ணிட்டு இருப்பான், அவன் இன்னும் அப்படியே வைத்தியம் பார்த்துட்டு இருப்பான். அந்த நேரத்தில் போய் இவன் அட்டாக் ஆனான்னா அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது, நாடு பிடிச்சிடுவாங்க. இதே மாதிரி உலகத்தில் இருக்கிற அத்தனை உலக அலைகளுமே கிளியோபாத்ரா சோற்றுக்கடலை தான் தன்னுடைய அழகை காப்பாற்றினாங்கன்னு சொல்லுவாங்க. தன்னுடைய மார்பக அழகை நல்லா, அதாவது திறமாக தளர்ச்சி இல்லாமல் இருக்கணும்னு சொன்னாக்கா சோற்றுக்கடலை பயன்படுத்தினாங்க. உடம்பில் இருக்கிற எல்லாமே, முகத்திலிருந்து எல்லாமே தசைகள் தேவையான அளவுக்கு இறுக்கமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த சோற்றுக்கடலை பயன்படுத்தினாங்க. உலக அளவில் இப்படி பல நோக்கத்தில் பல பேர் எல்லாம் பயன்படுத்திட்டு இன்றைக்கி மாடர்ன் இதில் என்ன பண்ணுறோம், இன்றைக்கி நவீன காலத்தில் இந்த சோற்றுக்கடலை இப்படியெல்லாம் பயன்படுதுன்னு சொன்னாக்க, இன்றைக்கி அலோபதி மருந்தில் நீக்கமர எல்லா மருந்துகளுமே சோற்றுக்கற்றாழை வச்சு தான் செய்கிறாங்க. காஸ்மெட்டிக்ஸ்னு பார்த்தா அழகுசான பொருட்கள் போய் பாருங்கள், ஒரு 200 பொருள் இருந்துன்னு சொன்னாக்க 190 பொருள் இதுதான் போட்டிருப்பாங்க. இந்நிகழ்ச்சியில் 60க்கும் மேற்பட்ட தமிழ்நாடு அளவிலான விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தென்னிலை விபிசிஎஸ் வினோபா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் விபி செல்லமுத்து அவர்கள் செய்திருந்தார். வணக்கம். என்னுடைய பேர் செல்லமுத்து. நாங்கள் வினோபா சேவா சங்கங்கிற ஒரு நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் இயற்கை விவசாயி வினோபா இயற்கை ஆராய்ச்சி பண்ணை அப்படிங்கிற பேரில் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அது இந்த பயிற்சி விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக கொண்டு போகிறோம். அதாவது சோற்றுக்கற்றாழை உற்பத்தி, அதனுடைய செயல்பாடுகள், அதனுடைய விற்பனை வாய்ப்புகள், அதனுடைய உடல் நலம், இது சம்பந்தமான பயிற்சி தமிழ்நாடு அளவில் இருக்கிற விவசாயிகளுக்கு, விருப்பமுள்ள விவசாயிகளுக்கு இந்த பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நேற்று செயல்முறை விளக்கம், அதாவது சுய உதவி குழுவுக்கு கொடுத்தோம். அதுலேயும் விவசாயிகள் கலந்துக்கிட்டாங்க. இன்று ஃபீல்டு விசிட்டு, அதாவது நம்ம இதுக்கென்றே, அதாவது கத்தாழைக்கென்றே சிறப்பு ஒரு ஏற்பாடு செஞ்சு மாதிரி பண்ணை அமைச்சிருக்கிறோம். அதாவது சோற்றுக்கற்றாழை மாதிரி பண்ணை தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக அமைச்சிருக்கிறோம். அந்த சோற்றுக்கற்றாழையை பண்ணையை பார்க்குறதுக்கு இங்கே தமிழ்நாட்டிலிருந்து வந்த ஒரு 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பார்வையிட்டு அவங்களும் அவங்க தோட்டத்தில் இது மாதிரி செய்யலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு தொடர்ந்து இந்த சோற்றுக்கற்றாழையில் என்னென்ன பொருட்கள் தயார் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த நேற்றிலிருந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதில் ஹேர் ஆயில், அல்வா, சூப்பு, இது மாதிரி பல விஷயங்கள் இங்கே பண்ணியிருக்கோம். சோப்பு பண்ணியிருக்கிறோம். இது மாதிரி பண்ணி அவங்களுக்கு விற்பனை வாய்ப்புகள் எப்படி பண்ணலாங்கிற விஷயத்தையும் இந்த பயிற்சி மூலமாக சொல்கிறேன். இந்த பயிற்சி தொடர்ந்து மாதம் ஒரு முறை அல்லது மாதம் 2 முறை கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் சாப்பிடும்போது காலையில் என்ன மாதிரி இதை சாப்பிடணும், எப்படி முகத்துக்கு பூசுறது, தலைக்கு குளிக்கிற சோப்புக்கு பதிலாக, அதாவது சோப்பில் கெமிக்கல் இருக்குது. இது கெமிக்கல் இல்லாத ஒரு நேரடியாக நம்ம குளிக்கிறதுக்கு, பல் விளக்கிறதுக்கு, இது மாதிரி ஒரு காயம் இது இருந்தால் கூட பூசுறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் இந்த சோற்றுக்கற்றாழை மூலமாக எப்படி அதை நம்ம பயன்படுத்தலாங்கிற விஷயத்தை இந்த பயிற்சி மூலமாக ஒரு அவேர்னஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட
நபர்கள் தமிழ்நாட்டில் பல மாவட்டத்திலிருந்து வந்திருக்காங்க. நேற்று 16ஆம் தேதி, இன்றைக்கி 17ஆம் தேதி, நேற்று முழுமையாக இந்த செயல்முறை விளக்கம் செய்து காட்டப்பட்டது. அது இரவு கிட்டத்தட்ட 12 மணி ஆகிவிட்டது. 7 வகையான விஷயங்களை இதில் பண்ணியிருக்கிறோம். அவளும் அவங்களுக்கு எந்த விதமான நஞ்சில்லாத ஒரு பொருளாக அதை மாற்றப்பட்டு கொடுத்துருக்குறோம். இதில் பெரும்பாலான விவசாயிகள் விரும்பி அவங்கவுங்க நிலத்தில் இந்த பயிர்படலாம் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தில் வந்திருக்காங்க. அவங்களுக்கு இன்றும் மாலை ஒரு 7 மணி வரைக்கும் இந்த பயிற்சி தொடர்ந்து நடக்கிறது. இந்த பயிற்சியை கோவையை சேர்ந்த ஆலோவேரா ஐயா அவங்க சண்முகம் அவங்க இந்த பயிற்சி நடத்துகிறாங்க. அவங்க ஒரு 40 வருஷங்களாக இந்த சோத்துக்கத்தாலேயே ஈடுபாடு பண்ணி அதில் ஒரு ஆராய்ச்சியை பண்ணி எத்தனை வகையான சோற்றுக்கற்றாழை இருக்குது, எந்த வகையான சோற்றுக்கற்றாழையை நம்ம நட்டால் அதிலிருந்து நம்ம லாபகரமாக அதை மார்க்கெட்டிங், அதாவது விற்பனை வாய்ப்பை ஏற்படுத்த முடியுங்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இதில் பெண்கள் நிறைய கலந்துருக்காங்க. ஆர்வமுள்ள பெண்கள் கலந்துருக்காங்க. சுயதொழில் குழுவில் இருக்கிறவங்களுக்கு இந்த பயிற்சியை முதல் நாள் கொடுத்தோம். 2வது நாள் மற்ற மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பயிற்சி கொடுத்துருக்குறோம். இங்கே ஒரு மாதிரி பண்ணை இருக்குது, வினோபா ஆர்கானிக் ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி. அதில் ரிசர்ச் பண்ணுற அளவுக்கு பண்ணியிருக்கிறோம். இங்கே சோத்துக்கத்தாழை ஒரு சொட்டு நீர் பாசனம் மூலமாக அதை பண்ணி ஒரு மாதிரி பண்ணையாக வச்சுருக்கிறோம். அது பிளாக்காக பண்ணியிருக்கிறோம். அதாவது ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் மொத்தமாக இடமில்லாத அதை நட்டுருக்குறோம். அதாவது 5 அடி இடைவெளியில் வச்சு நட்டுருக்குறோம். அது இல்லாமல் அந்த சும்மா கிடக்கிற தரிசு நிலங்களில் வேலி ஓரமாகவும் வரப்பில் இரு பகுதியிலையும் இதை நட்டுருக்குறோம். இது ஒரு மாடல் ஃபார்மாக அதை மற்றவங்க பார்த்து அவங்களும் இது பயனடையணுங்கிறதுக்காக ஒரு முன்மாதிரியாக நான் செஞ்சுருக்கிறோம். இதில் யாரெல்லாம் இங்கே வரலாம் அப்படிங்கிறது, ஸ்டூடெண்ட் வரலாம், ஆர்வமுள்ளவங்க வரலாம், தொடர்ந்து பார்க்குற அளவுக்கு இங்கே பண்ணியிருக்கிறோம். அதுவும் இல்லாத ஒரு கிராம அருங்காட்சியகம், இயற்கையில் பண்ணக்கூடிய மூலிகை தோட்டம், இன்னொன்று தேனீ வளர்ப்பு, அசோலா வளர்ப்பு, மண்புழு வளர்ப்பு போன்ற இதெல்லாம் டெமோவாக வச்சுருக்குறோம். இங்கே நம்ம தோட்டத்தில் இயற்கையாக பண்ணக்கூடிய காய்கறி விதைகள் கொடுக்குறோம். அது இல்லாமல் கால்நடைக்கு தேவையான தீவன பொருளெல்லாம் விதைகள் உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் அதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது மாதிரி பணிகளை நம்ம தொடர்ந்து செய்கிறதுனால எங்களுக்கு ஒரு மன நிறைவாக இருக்குது. வந்தவங்களுக்கு ஒரு மன நிறைவோடு இது நஞ்சில்லாத உணவு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் கொண்டு போகிறோம். வாழ்க்கையில் நஞ்சில்லாத உணவை சாப்பிட்டால் மட்டும்தான் 100 ஆயுள் வாழ முடியும், நோயில்லாத வாழ முடியுங்கிற ஒரு நிலைக்கு வர முடியும். அதனால் இந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை மக்களும் மாணவர்களும் மற்றவர்களும் பயன்படுத்தி நீடோடி வாழணுங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த பயிற்சியை நாங்கள் தொடர்ந்து செஞ்சு கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். என்னுடைய பெயர் பாண்டியராஜ். நான் ஓய்வு பெற்ற கல்லூரி ஆசிரியர், கரூர்லேருந்து வரேன். இந்த ஆலோவேரா ஐயாவனுடைய பயிற்சி 2 நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. நான் இன்றைக்கி தான் அந்த பயிற்சிக்கு வந்தேன். காலையில் ஆரம்பித்தது. இவங்க முதல்ல எங்களை இந்த அவங்க இருக்கக்கூடிய அந்த ஃபார்முக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அதில் நிறையா ஆலோவேரா பயிர் பண்ணியிருக்கிறது, அதுவும் நாட்டு ஆலோவேரா பயிர் பண்ணியிருக்கிறத எங்களுக்கு காமிச்சாங்க. அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதையும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமேல இங்கே கொண்டு ஆலோவேராவை எப்படி உரிக்கிறது, அந்த ஜெல்லை அதிலேருந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதையும் ஒரு டெமோ காமிச்சார் ஐயா. அதுக்கப்புறமேல அதனுடைய பலவிதமான பயன்கள் எப்படி நம்ம இருக்குது அப்படிங்கிறதையும் இதில் காண்பிச்சார். இந்த பயிற்சி ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுங்க. சோத்துக்கத்தாழையை பற்றி சரியான நிறையா விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதனுடைய பயன்கள் இவ்வளவு இருக்குதா அப்படிங்கிறதே ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அந்த ஜெல்லை அவங்க எப்படி எடுக்கிறாங்கங்கிறது ரொம்ப எளிமையாக இருந்துச்சு. அதே சமயத்தில் அதை வாஷ் பண்ணி அது எங்களுக்கு கொடுக்கும்போது அது கொஞ்சம் கூட கசப்போ அல்லது அதனுடைய ஒரு கத்தாழையோட வாசமோ எதுவுமே இல்லாமல் நொங்கு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. மேலும் இதில் நிறையா ரெசிபிஸ் எல்லாம் செஞ்சு காமிச்சாங்க. ஆம்லேட் செஞ்சு காமிச்சாங்க. அது மிக மிக புதுமையாக இருந்துச்சு. அதே சமயத்தில் அல்வா செஞ்சாங்க. அல்வா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எல்லாத்தோட ஹைலைட்டாக இந்த சோத்துக்கத்தாழையிலேருந்து ஒரு வகையான தேங்காய் பால் மற்றும் காய்கறி பழங்கள் எல்லாம் சேர்த்து ஜூஸ் போட்டாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருந்துச்சு. நன்றி. நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் ஸ்கை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.